உடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஏசாயா 48 அதிகாரம் 17 பிரயோஜனமாயிருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே என்று இஸ்ரவேலின் பரிசுத்தராயிருக்கிற மீட்பர் சொல்லுவதாக நாம் வாசிக்கிறோம். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் எது பிரயோஜனமானது என்பதை ஒவ்வொரு நாளும் நமக்கு போதித்து நடத்துகிறவராய் இருக்கிறார். அவருடைய வார்த்தையின் மூலமாய் போதிக்கிறார், தரிசனங்கள் மூலமாய் போதிக்கிறார், ஊழியர்கள் மூலமாய் நமக்கு போதிக்கிறார். இப்படி ஒவ்வொரு வழிகளிலேயும் நமக்கு எப்படி புரியுமோ தேவன் நடத்துகிற பாதை அப்படி தேவன் நமக்கு வெளிப்படுகிறவராய் நம்மை நடத்துகிறவராய் இருக்கிறார். அவர் இஸ்ரவேலின் மீட்பரான கர்த்தராய் இருக்கிறார். ஆகவே இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி அவர் வழி நடத்தினாரோ அதே போல நம் ஒவ்வொருவரையும் இந்த நாளிலே அவர் போதித்து நடத்துகிறவராய் இருக்கிறார். நம்மையில் கண் வைத்து நமக்கு ஆலோசனை சொல்லுகிற நல்ல தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். இங்கே இஸ்ரவேல் ஜனங்களை அவர் மீட்டு வெளியே கொண்டு வரும் பொழுது இங்கு ஜனங்கள் கர்த்தருடைய சத்தத்தை கேட்பதற்கு பதிலாக அந்நிய சத்தத்திற்கு செவி கொடுப்பதை நாம் பார்க்கலாம். நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் நமக்கு வார்த்தைகளை தந்திருப்பார், வாக்குத்தத்தங்களை தந்திருப்பார், தரிசனங்களை தந்திருப்பார். நாம் இப்படித்தான் செல்ல வேண்டும் என்று. ஆனால் நாம் செல்லுகிற வழியிலே நாம் சூழ்நிலைகளை பார்க்கிறோம், சுற்றி இருக்கிறவர்களை பார்க்கிறோம். அப்படிப்பட்டவர்களுடைய சத்தத்தை கேட்டு ஒருவேளை நாம் இடறி போனவர்களாய் இருக்கலாம். இங்கு ஜனங்களை அவர் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வந்து அங்கு செங்கடலை கடக்க செய்வதற்கு முன்பதாக அங்கு ஜனங்கள் இருக்கிறார்கள். இப்பொழுது செங்கடல் பிளந்து அவர்களுக்கு வழிவிட வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு பெரிய அற்புதத்தை செய்வதற்காக இவர்கள் மூலமாய் தேவன் மகிமைப்படுவதற்கு அங்கு காரியத்தை அவர் நடப்பிப்பதற்கு முன்பதாக இங்கு ஜனங்கள் பார்வோனுடைய ரதங்களுடைய சத்தத்தை கேட்டு பயந்து போகிறார்கள். யாத்ராகமம் 14 அதிகாரம் 10 அவர்கள் பார்வோன் சமீபித்து வருகிற போது தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்க்கிறார்கள். இஸ்ரவேல் புத்திரர்கள் இப்பொழுது தன் கண்கள் ஏறெடுத்து பார்க்கும் அளவிற்கு தான் தூரத்தில் வருகிறார்கள். முன்னே தேவன் சொன்ன வழியை விட்டுவிட்டு தேவனுடைய சத்தத்தை அங்கு விட்டுவிட்டு அங்கு அவர்களுடைய ரதங்களுடைய சத்தத்தை கேட்கிறார்கள். அந்நிய சத்தங்கள் அவர்களுக்கு பயங்களை கொடுக்கிறது. இப்பொழுது தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு அவர்கள் பயந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவன் முன்னாக கடந்து போக சொல்லுகிறார். நாம் வார்த்தைகளை வைத்திருக்கிறோம், வாக்குத்தத்தங்களை வைத்திருக்கிறோம். ஆனால் பிரயோஜனமில்லாத காரியங்களை நாம் கவனிப்பதினாலே கேட்பதினாலே மறுபடியுமாய் கர்த்தரிடத்திலே நாம் முறையிடுகிறோம். இப்பொழுது மோசேயை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? நீ புறப்பட்டு போங்கள் என்று சொல்லுகிறார். போய் உன் கோலை ஓங்கி சமுத்திரத்தை பிளந்துவிட என்று சொல்லுகிறார். நம்முடைய வேலை தேவன் செய்ய சொல்லுவதை நாம் செய்துவிட வேண்டும். கோலை ஓங்குவது மோசேயுடைய வேலையாக இருக்குமானால் அந்த சமுத்திரத்தை பிளந்து விடுவது கர்த்தருடைய வேலையாகவே இருக்கிறது. ஆகவே கர்த்தர் கொடுத்த வார்த்தை மாத்திரம் நம்பி நம்முடைய வாழ்க்கையிலே நாம் முன்கடந்து செல்லுகிறவர்களாக இருக்க வேண்டும். இப்பொழுது 27 மோசே தன் கைகளை நீட்டின பொழுது அங்கு அவர்கள் கடலின் நடுவிலே கவிழ்ந்து போனார்கள். ஜலம் திரும்பி வந்தபோது அவர்களை எல்லாரையும் மூடிக்கொண்டது, ஒருவனும் தப்பவில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். நமக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை தேவன் இல்பொருளாக்க வேண்டுமென்றால் தேவன் நமக்கு காண்பித்த நமக்கு சொல்லிய பாதையிலே நாம் செல்லுகிறவர்களாய் இருக்க வேண்டும். தேவன் நமக்கு பிரயோஜனமானதை மாத்திரம்தான் போதித்து நடத்துவார் என்ற விசுவாசத்தோடு கூட நாம் கர்த்தருடைய வழியிலே நடப்போமானால் கர்த்தர் நிச்சயமாகவே நம்மோடு கூட இருந்து காரியங்களை நடப்பிப்பார். ஆமென். ஜெபம். பிதாவாகிய தேவனே, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உடைய சன்னிதானத்தில் வருகிறேன். பிரயோஜனமாய் இருக்கிறவைகளை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே என்று சொன்ன தேவன் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நீர் எங்களுக்கு போதித்து எங்களை உன் நேர்த்தியாய் நீ நடத்துவீராக. உடைய வல்லமையுள்ள கரங்களிலே எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளுங்கள். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.